வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில சில பேருக்கு போராட்டம் வரலாம், ஆனால் வாழ்க்கையே போராட்டமாக மாறி இருப்பது இந்த தமிழினத்துக்கு என்ன சொல்றது, வரம்னு வச்சுக்கலாம், சாபக்கேடுன்னு வச்சுக்கலாம். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது அப்படின்னு தாய்மாமன் சீமான் அவர்கள் சொல்வார். அப்படி இன்னைக்கு போராடிதான் எதற்குமே நாம் விடுதலை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இங்க இருக்கு. நாம் தமிழர் கட்சி அனிதா என்கின்ற தங்கை மரணத்திலிருந்து நீட் என்கின்ற இந்த ஒற்றைமய தேர்வு அறிமுகப்படுத்திய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட முறைகள் பிரத்யேகமாக நீட்டை எதிர்த்து தனியா நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை செஞ்சாச்சு. அதை தாண்டி ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் மேடைகள்லயும் நம்ம நீட்டை எதிர்த்து போராடியாச்சு. இங்க எனக்கு முன்பு பேசி எல்லோரும் சொன்னார்கள், வட மாநிலத்துல எங்களுக்கு ஃபேர் நீட் வேணும்னு போராடுறாங்க. அதாவது அதுல நடக்கக்கூடிய குளறுபடிகள்ல இருந்து விடுவிப்பு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீட் என்கின்ற தேர்வு முறையே தேவையில்லை, எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லை என்கின்ற கோட்பாட்டை தான் நாம் எடுத்திருக்கிறோம். அது தேவையே இல்லை. ஏன்னா இங்க எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்பு இல்லை. எல்லாருக்கும் யூனிவர்சலா ஒரே சிலபஸ் இருக்கா? இல்ல. எல்லாரும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இங்க எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கா? இங்க இருக்க கல்வி அமைப்பும் கல்வி முறையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தரத்துல இருக்காங்க? இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி ஒற்றை தேர்வு முறையை வைத்து நீங்கள் ஒரு குழந்தையுடைய தகுதியை தீர்மானிப்பீர்கள் அப்படிங்கிற இந்த கேள்வியை நாம் தார்மீகமாக எடுத்து முன்னுக்கு வைக்கிறோம். கல்வி என்பது மானுட உரிமையை தவிர்த்து இன்னைக்கு அது வியாபாரமாக மாற்றப்பட்டிருப்பதை வன்மையாக நாம் தமிழர் கட்சி கண்டிக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த எதிர்ப்பு குரலை நாம் தமிழர் கட்சி இன்னும் பெரும் திரளாக கொண்டு போய் சேர்ப்போம். அன்னைக்கு பற்ற வைத்த தீ இன்னைக்கு பெரும் காட்டு தீயாக பரவி நிற்பதை பார்க்கும் போது உண்மையாகவே ஒரு பெரும் எழுச்சி நமக்கு ஏற்படுது. இங்க கர்நாடகா காவிரியில தண்ணியே தரல, ஜூன் மாசத்தோட பங்கும் தரல, ஜூலை மாசத்தோட பங்கும் தரல, சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமும் தரல. ஆனா இங்க நீர்வளத்துறை அமைச்சர் போய் ஜனநாயகன் படத்தை திருவிழா போல கொண்டாடுங்கன்னு இங்க சொல்றாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட மினிஸ்டர்ஸ் தான் நம்ம தேர்வு பண்ணிருக்கோம், நம்ம ஓட்டு போட்டு தேர்வு பண்ணிருக்கிறோம், மறந்துடக்கூடாது. ஆனால் 41 உயிர்கள் போனதப்ப கூட அழுவாத கரூர் சம்பவத்தில் 41 பேர்கள் உயிரிழந்த போது கூட கண்ணீர் விடாத எந்த அமைச்சர்களும், எந்த எம்எல்ஏக்களும், எந்த எம்பிக்களும் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கிட்ட நம்ம இந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற பரிசோதனை பண்ண வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை. அன்பார்ந்த உறவுகளே, நேற்று வரைக்கும் ஜென்சி கூட்டமே ஒரு தற்கொலை கூட்டமா இன்னைக்கு மாறி ஓட்டு போட்டுருச்சுன்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருந்த எங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு நிம்மதியாக நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு குரல் நீட்டுக்கு மட்டும் இல்ல, பாஜக அரசை கண்டித்து மட்டும் இல்ல, இங்கே தாவேகாவையும் எதிர்த்து, தமிழக வெற்றி கழகத்தையும் எதிர்த்து இளைஞர்கள் பெருந்திரளாக இன்னும் போராடுவோம் என்பதை பறைசாட்டிய கூட்டமாக இன்னைக்கு இருக்குது. அது தொடரணும். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அண்ணன் பேசுவார்கள், நிறைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.